அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம சரி மற்ற மக்களுக்கு பயன்படுத்தினா கூட பிரச்சனை இல்லைங்க. இவங்க சாப்பாடு இல்ல, காரணம் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நிதி எல்லாம் தேர்தலுக்காக மயமாற்றம் பண்ணி விடுறாங்க. நிறைய பட்டேல் 5000 ரூபாய் போட்ட ஓட்டு போடுவாங்க. ஏன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு கட்டினா 5000 ரூபாய் தராங்க. அதனால மக்கள் தெளிவா இருக்கிற காரணத்தால் அவருக்கு இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி அமைக்கிறது. எடுத்துக்காட்டாக தான் சமூகங்கள் நம்முடைய திருவாசனம் அவர்கள் தெளிவாக ஏற்படுத்தினார். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். நீதி எங்கே, நீதி எங்கே, பட்டியல மக்களுக்கு நீதி எங்கே? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் கடந்த 5 ஆண்டுகளாக எல்லா தரப்பு மக்களுக்கும் எதிரான ஒரு மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறது. பெண்களுக்கு எதிரான ஆட்சி இது, இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஆட்சி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஆட்சி, பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான ஆட்சி, பழங்குடியின மக்களுக்கு எதிரான ஆட்சி, இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கு எதிராகவும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் நிச்சயமாக தோற்கத்தான் போகிறது, படுதோல்வி அடையத்தான் போகிறது. இதுல மக்களுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. ஆனா இந்த அரசாங்கம் சாதாரணமாக தோற்கக்கூடாது. இந்த திமுக சார்பிலும் திமுக கூட்டணி சார்பிலும் எந்த வேட்பாளர் போட்டியிட்டாலும் கூட ஒருத்தருக்கு கூட டெபாசிட் கிடைக்க கூடாது அப்படி சொல்லி மக்கள் விரும்புறாங்க. அதை பிரதிபலிக்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியில பல்வேறு அணிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அணியுமே தமிழகம் முழுவதும் எல்லா சட்டமன்ற தொகுதியிலுமே இந்த மாதிரி திமுக அரசாங்கத்தை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வரோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்துல பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியோட எஸ்சி விங் பட்டியல் சமுதாய அணி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தியது பாரதிய ஜனதா கட்சியின் எஸ்சி அணி என்றாலும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய அஇஅதிமுக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளும் பங்கு கொண்டிருக்கிறார்கள், பொதுமக்களும் பங்கு கொண்டிருக்கிறார்கள். பட்டியல் சமுதாயத்துக்கு எதிராக இந்த ஆட்சி எப்படியெல்லாம் செயல்பட்டு வருகிறது என்பதை எடுத்து சொல்லி இருக்கிறோம். குறிப்பாக சென்னையில பாருங்களேன், MC ராஜான்னு சொல்லி பட்டியல் சமுதாய கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு ஹாஸ்டல் இருக்கு, முக்கியமான மவுண்ட் ரோட்ல இருக்குது. ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு சாப்பாடு சரியில்லை, இங்க சுத்தமா இல்ல, அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்திருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடத்துல ஆதி திராவிடர் மாணவிகளுக்கான பள்ளி இருக்கிறது, பள்ளிகள் இருக்கின்றன, அங்க அடிப்படை வசதி கிடையாது. இப்போ உச்சபட்சமா பார்த்தோம்னா கோடைக்கால சிறப்பு நிதி சொல்லி ஒரு 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு மு.க. ஸ்டாலின். மக்கள் சொல்றாங்க இது கோடைக்கால சிறப்பு நிதி இல்ல, தேர்தல் வாடைக்கால சிறப்பு நிதினு சொல்றாங்க. இந்த பணத்தை திமுக கட்சி கோடியா பணம் வச்சிருக்குல்ல, அதுல இருந்து எடுத்து கொடுக்கலங்க, மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா மத்திய மோடி அரசாங்கம் தமிழகத்துல இருக்கக்கூடிய எஸ்சி மக்கள் பட்டியல் சமுதாய மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதிய அவங்களுக்கு கொடுக்காம இந்த மாதிரி தேர்தல் அரசியலுக்காக பயன்படுத்துறான்னு சொல்லி நாங்க சொல்லல, ஊடகத்துல தகவல் வருது. எல்லாருமே நீங்க பத்திரிகையில தொலைக்காட்சியில படிச்சிருக்கு. இது ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒட்டுமொத்தமாவே தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் நடைபெற்று வருகின்றன. அதுல நிறைய பார்த்தோம்னா திமுக காரங்களே ஈடுபடுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியோட வன்கொடுமையா இருக்கட்டும், நந்தனம் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட இளம் பெண்ணோட வன்கொடுமையா இருக்கட்டும், இதெல்லாம் திமுக காரங்களே நேரடியா செஞ்சது. இதுல அதிகமா பாதிக்கப்படக்கூடியது யாருன்னா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த பெண்கள். எவிடன்ஸ் கதிர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார், அவரு கொஞ்சம் திமுக ஆதரவு நிலைப்பாடு தான். அவரே சொல்லியிருக்கிறாரு, கடந்த ஓரிரு மாதங்கள்ல 90 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க பட்டியல் சமுதாய பெண்கள்.
அதுல நிறைய பேரு சம்பந்தப்பட்ட வழக்குல எஃப்ஐஆர் கூட போடல. அப்படி எஃப்ஐஆர் போட்டாலும் கூட அடுத்த கட்ட நடவடிக்கை சட்டப்பூர்வமா எடுக்கப்படல. ஏன் இந்த திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் பட்டியல் சமுதாய மக்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. வேங்கவயல் குறித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இங்க தானே இருக்கு வேங்கவயல். எதற்கு எடுத்தாலும் மணிப்பூருக்கு போய் பிரைம் மினிஸ்டர் போகலன்னு கேட்பாரு நம்ம மு.க. ஸ்டாலின். லா அண்ட் ஆர்டர் என்பது பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோல் இல்ல. அதனால பிரைம் மினிஸ்டருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாநில முதலமைச்சரை போனா போதும். ஆனா தமிழகத்துல லா அண்ட் ஆர்டர் தன்னோட கட்டுப்பாட்டுல, சட்டம் ஒழுங்கு தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வேங்கவேலுக்கு இது வரைக்கும் போகல. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலுமே பட்டியல் சமுதாய மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் அந்த டேங்க்ல, வாட்டர் டேங்க்ல மனித கழிவை கலந்த கேவலம் நடக்கல. திமுக ஆட்சியில, ஸ்டாலின் ஆட்சியில தான் நடந்திருக்கு. இவர் நேரடியா போய் அந்த மக்களை பார்த்து நான் ரொம்ப வருந்துறேன், மன்னிப்பு கேட்கிறேன், இனிமேல் இப்படி நடக்காது, யாரு குற்றச்செயலில் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுப்பேன்னு ஒரு ஆறுதல் கொடுத்திருக்கணும் இல்ல. மு.க. ஸ்டாலின் போகல, உதயநிதி ஸ்டாலின் போகல, கனிமொழியும் போகல, இன்னும் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல. இப்படி பட்டியல் சமுதாய மக்கள், மாணவர்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த யாரு பாதிக்கப்பட்டாலும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம, கவனம் செலுத்தாம அப்படியே விட்டுட்டு போகிறது இந்த திமுக அரசாங்கம். இப்படிப்பட்ட திமுக அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக மக்கள் மத்தியில உண்மையை மட்டும் எடுத்து சொல்லி இன்னைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம். டாக்டர் வீர திருநாவுக்கரசு, பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணி மாநில தலைவர்.